பன்னீர் சாப்பிட்ருக்கலாம். ஏண்டா கல்யாணி வராளாமா, என்ன பண்றது? எனக்கு வேணாம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்பா அம்மா நாள் குடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிரகாஷ்? ஏண்டா போன வாட்டி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தானே நீ அவளும் ஊர் மக்கள் முன்னாடி மாட்டிக்கிட்டீங்க. என்ன இருந்தாலும் அவர் உன் மாமா இல்லைடா. மாமாண்ணா? அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். 2 வருஷம் ஆச்சு. அப்போது நடந்த பிரச்சனைக்கு இன்னும் ஈகோவில் சுற்றிட்டு இருக்கடா. உனக்கு என்ன, நீ சொல்லிட்ட. நான் தானே அனுபவித்தேன். எல்லார் முன்னாடியும் வச்சு என் மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அந்த வலி எனக்கு தானே தெரியும். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. வேணும்னா போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஊருக்குள்ளே பசங்களுக்கு பொண்ணு கிடைக்காம சுற்றிட்டு திரியிறானுங்க. நீ என்னன்னா பழைய கதையை பேசிட்டு திரியிற. ஏண்டா அந்த மாதிரி ஒரு ஃபிகரை எங்கே தேனாலும் உனக்கு கிடைக்காதுடா. உங்ககிட்ட காசு இருக்குல்ல, அதான். டேய் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உட்காரியா? அப்போ உனக்கு இஷ்டம் தானே? இஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மாமன் பொண்ணு இல்லை. தயவு செஞ்சு பிடிக்குன்னு ஒத்துக்கோ. இல்லைன்னா உனக்கு பொண்ணே கிடைக்காது. சொல்லுமா. எங்க இருக்கீங்க? வரீங்களா? சாப்பாடுல தண்ணி ஊத்திட்டுமா? நான் கிளம்பி வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம். மச்சான் நான் கிளம்புறேன். அருமையான மீன் குழம்பு வச்சுருக்கா. தண்ணி ஊற்றின சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. அதனால் நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. அப்புறம் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, விட்டுறாத. நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் மாமங்காரனை அப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதா? பார்க்கலாம். அப்புறம் இங்கே சுற்றிட்டு தெரியாத, வீட்டுக்கு கிளம்பு. என்ன சொல்லு. என்ன புது மாப்ள? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. ஒரு மண்ணும் இல்ல. போனை வச்சுட்டு போ. என்னாச்சு? மறுபடியும் ஏதோ பிரச்சனையா என்ன? தயவு செஞ்சு போனை வச்சுட்டு போ. கல்யாணமா? அப்புறமா கூப்பிடுறேன். மா, மா, அம்மா படுத்துட்டாங்க. நான் தான் படுக்க சொன்னேன். உடம்பு நல்லா இருக்கணும்ல. நீங்க எப்பவும் வீட்டுக்கு லேட்டா தான் வருவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணம் நடந்தா தானே? பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். நான் லேட்டா வந்து சாப்பிட்றது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஏங்க, முட்டை குழம்பு எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? குழம்பு நான் செஞ்சேன், சப்பாத்தி அம்மா செஞ்சாங்க. நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். எனக்கு சம்மந்தம் கிடையாது. மெதுவா, அம்மாக்கு கேட்ட போத. கர்மம், நான் எதுக்கு இங்க வந்தேனே தெரியல. எழுந்துட்டீங்க? என்னால தானா? இவளை வச்சுக்கிட்டு என்ன நான் பண்ண போறேன்? இவளை என்ன பண்றதுன்னே புரியலையே.
ஆ? கதவு திறந்திருக்கு. இல்லைன்னா உள்ள வந்துருவாளே. என் மானத்தை வாங்கினது பார்த்தாம இப்ப கல்யாணம் வேற கேக்குது அவளுக்கு. ஆ? அவ சத்தமே காணுமே. என்னதோ ஆகட்டும். பிரகாஷ் மாமா, ச்சே. பிரகாஷ் மாமா, ஆ. பிரகாஷ் மாமா, கதவை திறங்க. மாமா, சாவடிக்கிறதுக்குனே வந்திருக்கா. பிரகாஷ் மாமா, கதவை திறங்கன்னு சொன்னேன். பிரகாஷ், டேய் பிரகாஷ், ஆ அங்க என்னடா பிரச்சனை? ஒன்னும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா எதுக்கிட்ட 2 பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சாவடிக்கிறதுக்குனே. அது அவதான். சரி சரி, 2 பேரும் போய் தூங்க போங்க. ச்சே. பின்னாடியே வந்துட்டான். என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்ல. பிரகாஷ் மாமா, விளையாடாதீங்க. நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு உங்ககிட்ட பேசணும். உங்க அம்மா அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. பிரியா அக்கா கிட்டேயும் நான் இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினேன். உங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை? என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா? மரியாதை எங்கிருந்து போறியா இல்லையா? அது நடந்து 2 வருஷம் ஆகுது மாமா. அதுக்காக தானே இத்தனை நாளா என்கிட்ட பேசாம என்ன கஷ்டப்படுத்துனீங்க. அது உங்களுக்கு பத்தலையா? எனக்கு அது பத்தல. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அதை விட்டுறலாமே. இங்க பாரு, அங்க நின்னு அசிங்கப்பட்டது ஃபுல்லா நான் தான். அதுக்கு இது பத்தாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தாஜா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் என்ன மாமா பண்ணணும்? ஹலோ ஹலோ, சொல்லுமா. என்ன பேபி, என்ன சொல்றான் உன் மாமா? படுத்துறாண்டி. ஏன் மாமாவோட காதல் நதி நீர் வத்தி போச்சா? வத்தி போன மாதிரி தான் இருக்கு. அது சரி, போனை மாமாட்ட கொடு, நான் பேசி பார்க்கறேன். வேணாண்டி, அவர் கோவமா இருக்காரு. நான் அப்புறம் பேசுறேன். ஓகேம்மா, பார்த்து உன்ன மாதிரி ஒரு ஃபிகரை விட்டா வேற கிடைக்காதுன்னு மாமாட்ட சொல்லு. ஓகேவா? சரி, ஓகேடி. குட் நைட். ஓகே சரிடி, குட் நைட். இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் வேணாம். கொஞ்சம் இங்க இருந்து கிளம்புறியா? பிரகாஷ் ஹே, மாமா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல சாவடிக்கிறதுக்குன்னு. என்ன பாதி வழியில விட்டுட்டு போறதுக்கு தான் 12 வயசுல இருந்து என் கையை பிடிச்சு சுத்துனீங்களா? சொல்லுங்க. எனக்கு லெட்டர் எழுதுனது, என்ன பார்க்க பெங்களூர் வரைக்கும் வந்தது, சொல்லுங்க மாமா. ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன கடுப்பேதாத. சொல்லுங்க. நான் இப்ப குண்டா இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? இங்க பாருங்க, எனக்கு 28 வயசு ஆகுது. இனிமே நாம எப்ப கல்யாணம் பண்ணி
நீ சும்மா நடிக்காத. நீ இன்னைக்கு காட்டுற அன்போட பாதி அன்னைக்கு காமிச்சிருந்தனா நான் அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன். ஏண்டி கழுத, அன்னைக்கு நீ சொன்னனால தானே நான் அன்னைக்கு ரூம்குள்ள வந்தேன். அந்த நேரத்துல அப்பா வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னது? அந்த நேரத்துல அப்பா அங்க வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, உனக்கு தெரியாதுதான். அப்புறம் அந்த ஆளை என்ன போட்டு அடிக்கும் போது நீ எங்க எஸ்கேப் ஆகி போன? அப்ப நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அந்த வனஜாக்கு அங்க நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்க. 2 வாரம் முன்னாடி கூட என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, அதுவும் கேலி பண்ணி. அவங்க மட்டுமா, அந்த பாஸ்கர மாமா குடும்பம் மொத்தமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்ன பார்த்து. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல என்னால மறக்க முடியாது. நீ மாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்ட, நான் தான் மாட்டிக்கிட்டேன். நான் அப்படி ஏதாவது சொன்னேனா? நீ சொல்லலதான். ஆனா நீ சொல்ல வேண்டிய சொன்னியா? ஆனா உங்க அப்பா சொன்னாரே. இப்போ அந்த ஆளு என் மேல கடுப்புல தான் இருப்பான். அதெல்லாம் உங்க கற்பனை தான். இப்ப அப்பா தான் என்ன அனுப்பி வச்சாரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க. அந்த ஆளா? நான் நம்ப மாட்டேன். நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்கல்ல, அதான். உனக்கு தான் பிரகாஷ் மாமாவை பிடிக்கும்ல, நீ இன்னும் அவரை லவ் பண்றனா அவரே கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா தான் சொன்னாரு. நான் எதுவும் கேட்கற மூடல இல்ல, சும்மா ஒரு கதை சொல்லிட்டு. யாருன்னே தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. நம்ம 2 பேருக்கு தான் நம்மள தெரியும்ல. பிரகாஷ் மாமா ப்ளீஸ், நான் தெரியாம தான் அந்த தப்பு பண்ணேன். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன். காட் ப்ராமிஸ். ஏய், மரியாதையா உள்ள போய் படுத்து தூங்குற வழிய பாரு, இல்லாட்டி நான் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன். சும்மா ரொம்ப நேரமா சாவடிச்சிட்டு இருக்கான். சாரிங்க, ரியலி சாரி. இந்த 2 வருஷமா எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன், சாரி சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பேன். ஒன்றுத்துக்கு கூட நீங்கள் ரிப்ளை பண்ணதில்லை. நான் உங்கள் கோவம் தனியுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இடையில அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப அந்த டென்ஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவமாக இருப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கல. பெங்களூர்ல இருந்து வரும்போது உங்க கோவத்தை தணிச்சிருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்தேன். நாளைக்கு என்ன ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? டிக்கெட் இன்னும் புக் பண்ணல. 2-3 நாள் கழிச்சு தான் போலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, சரி நான் வரேன். குட் நைட். ஏய் நில்லு நில்ல, என்ன பாரு பாரு, என்ன பாருன்றல. இவ்வளவு நேரம் நான் கோவத்துல தான் இருந்தேன், அதுவும் செம்ம கோவத்துல இருந்தேன். ஆனா இப்போ அது மாறிடுச்சு. இங்க பாருன்றல. இது இப்ப நான் தான் உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாடி, சத்தியமா என் கோபம் எல்லாம் போயிருச்சு. என்ன நம்ப.